அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சான்விகா. நான் செரிட்டோஸ் தமிழ் பள்ளியில் 2 படிக்கிறேன். நான் இன்றைக்கு ஔவையார் பாடிய மூதுரை நூலிலிருந்து ஒன்று சொல்ல போகிறேன். ஔவையார் ஒரு சிறந்த தமிழ் பெண் கவிஞர். அவர் பாட்டெல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டுகின்றன. நான் இப்போ மூதுரை நூலிலிருந்து வெண்பா 14 பாடல் கல்லாதவன் நிலை பற்றி சொல்ல போகிறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறுவை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதார் கற்றுக்கவி. நான் இப்போ இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு சொல்ல போகிறேன். ஒரு நாள் காட்டுல மழை பெஞ்சிச்சு. மயிலுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். மயில் என்ன பண்ணுச்சா, தன்னோட வண்ண சிறை விரித்து நடனமானுச்சான். அது ஒரு வான்கோழி பாட்டுச்சா. அடடா, மயில் ஆடுது, நம்மளும் வாழ்வு தன்னோட சிறையை விரித்து நடனமானுச்சான். ஆனா வான்கோழிட்ட நடனம் அழகாக இல்ல. அதை பார்த்த மத்த பறவைகள்லாம் சிரிச்சிடலாம். அந்த பறவைகள்லாம் வான்கோழிட்டு வந்து, வான்கோழி, மயிலுக்கு நன்னம் தெரியும், உனக்கு தெரியாது. உனக்கு என்ன வருதோ அதுதான் நீ செய்யணும். நீ பின்பற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுச்சு. வான்கோழி என்ன சொல்லுச்சுன்னா, நான் செஞ்சது தப்புதான். நான் அம்மா மயில பின்பற்ற மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதுதான் செய்வேன்னு சொல்லுச்சு. கற்றது இல்லாமல் பின்பற்றுவது வெற்றியளிக்காது. இதுதான் இந்த பாட்டோட நெறி. அது போல நம்ம ஒரு செயல் செய்யும் போது நம்ம மத்தவங்கள பின்பற்ற கூடாது. நம்மளுக்கு அது வருமானு யோசிச்சுட்டு முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும். இதை எடுத்துக்காட்டா நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு வகுப்புல 2 மாணவர்கள் நின்றாங்க, அனு மற்றும் மீனா. அனு நல்லா படிப்பா. ஆசிரியர் சொல்லி கொடுக்குற பாடம்லாம் வீட்லயே படிச்சுட்டு வந்துடுவா. ஆசிரியர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்லுவா. எல்லாரும் அனுவா பாராட்டுவாங்க. அது பார்த்த மீனா, அனுக்கு எல்லாம் பாராட்டு கிடைக்குது, எனக்கும் பாராட்டு வேணும்னு அனு எப்படி இருக்குவாளோ அதே வெளிக்கு முயற்சி செஞ்சா. ஒரு நாள் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டாங்க. மீனா வந்து அனு இப்படி சொல்வாரோ குரலை மாட்டிட்டு பதில் சொன்னான். ஆனா அவளோட பதில் தவறா போயிடுச்சு. அதை பார்த்து மத்த மாணவர்கள் எல்லாம் சிரிச்சாங்களாம். மீனாக்கு ரொம்ப வெக்கமா ஆயிடுச்சான். ஆசிரியர் மீனாட்ட வந்து, மீனா, நீ அனுமதி இருக்காத, நீயாவே இரு, உனக்கு என்ன வருதோ அதுதான் நீ செய்யணும்னு சொன்னாங்க. மீனா என்ன சொன்னா, நான் செஞ்சது தப்புதான், நான் அனுவா பின்பற்ற மாட்டேன், எனக்கு என்ன வருதோ நான் செய்வேன்னு சொன்னான். இந்த கதையோட நெறி என்னன்னா, நாம் பிறரை போல நடிக்க கூடாது. நாம் நாமவே இருக்கணும். நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம செய்யணும். இதைதான் திருவள்ளுவர் கல்லாமை என்னும் அதிகாரத்தில் கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாது சோர்வுபடும் என்று சொல்லியுள்ளார். அதுபோல கல்வி இல்லாம நல்லா பச்சவங்க மேலே பேசினா யாருக்குமே பிடிக்காது. அதனால நம் பிறரை போல நடிக்காம நம்ம உண்மையா கத்துக்கிட்டு செய்யணும். அப்பதான் நம்ம நல்ல அறிவாளியா வரலாம். நன்றி, வணக்கம்.